ஜிவே முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவத்ருதினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மந்த்ரிகோபனிஷத்தில் நேற்று 1வது மந்திரம் பார்த்தோம். அதில் 8 கால் உடைய தூய அன்னத்தை போல உள்ள இறைவனை, அணுவாக இருக்கக்கூடிய இறைவனை, தோன்றாத இறைவனை, திரிசூத்திரம், திரிவர்த்தமானம். திரிசூத்திரங்கிறது பக்தி யோகம், ராஜயோகம், ஞானயோகங்கிற 3 வழியில் திரிவர்த்தமானம் 3 அஃபோரிசம் சொன்ன இல்லையா? நூற்பாக்கள் எல்லா நூற்பாக்களும் இல்லை. நூற்பாக்கள்னா நூட்கள். நூட்கள்னா தமிழ் தான் சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன். புக்ஸ், BOOKS புக்ஸ். அந்த புக்கு 3 முக்கியமானதை படிங்க, பாக்கியெல்லாம் அப்புறம். அப்படின்னா 3 முக்கியமானது முதலிடத்தில் உபனிஷத்து ஒரிஜினல். அது என்னது? ஸ்ருதி, பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் ஸ்மிருதி. அந்த இதுதான் திரிவர்த்தமானம்னு சொல்லுது. அப்படி அத்தனை தெய்வ குணங்களை உடைய அந்த பொருள் தேஜஸோ வெளிச்சம், அக்னி, அகம், சோ அகம். அக்னிக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ, வெளிச்சத்துக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ, அந்த சூரியனில் யார் இருக்கிறாங்களோ அவர் தான் என்னுள்ளையும் இருக்கிறார். சோ அகம், அது நான், சோகம். முதல் 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 மந்திரத்திலேயே மொத்த உபநிஷத்துடைய சாரம் முடிஞ்சு வச்சு. அடுத்தது சொல்கிறதுலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, பிரைமரிஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எடுத்து சொல்லுது. அது எங்கும் இருந்தாலும் சர்வத்தக பஷ்யன்ன, எல்லா இடத்துலையும் தென்பட்டாலும் ந பஷ்யதி, நம்மளால் பார்க்க முடியவில்லை. அதான் பிரம்மம் சம்சாரமாக இருக்கிறது. சம்சாரம் என்பது தோன்றும் நிற்கும் மறையும். பிரம்மம் தோன்றாது மறையாது, சதா சர்வகாலமும் இருக்கக்கூடிய. ஞானி சம்சாரத்தையும் பிரம்மமாக பார்க்குறான், பிரம்மத்தையும் பிரம்மமாக பார்க்குறான். அஞ்ஞானிகள், சம்சாரிகள் இந்த பிரம்மத்தையும் பார்க்கறதே இல்லை, பிரம்மத்தை பற்றி பேசுறதும் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஜெகத்தை பிரம்மமாக பிரம்ம மாதிரி நம்புகிறான். அதுதான் உண்மை, சத்தியங்கிறான். எழுத்த வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் சொந்தக்காரனும் தான் மாடல் இவங்களுக்கு. ஏன்னா இவனுடைய லோகம் அது வரைக்கும் தான் இருக்குது. நண்பர்கள் ஒரு 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 இருக்குது, ஒரு பாட்டு. சுற்றத்தார், சுற்றத்தார்னா எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, அடுத்த வீடு, பின் வீடு. உற்றார் உறவினர், சொந்தக்காரன், நண்பர்கள். 3 கேட்டகரியா? இந்த 3 கேட்டகரி தான் உண்மைன்னு நம்புகிறான். அவங்களையே கடைபிடிக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க. ஒரு கார் வாங்கினா போதும், அவ்வளோதான். ஒரு வீடு வாங்கினா போதும், அவ்வளோதான். இன்னொரு வீடு வாங்கிட்டான், அவன் முடிஞ்சே போச்சு. பையனுக்கு பொண்ணுக்கு தாம்தும் பொண்ணு எடுத்தாலும் மாப்பிள்ளை எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. மாடலே அவனுக்கு என்னது? ஏன்னா சுய அறிவு சுத்தமாக இல்லாதவன்.
அதனால் அவனால் பிரம்மத்தை பார்க்க முடியவில்லை. இப்போ நானும் சாமி கும்பிட்றேனே, நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு, நீ என்ன சாமி கும்பிட்ற, நீ என்ன சாமி கும்பிட்ற, இப்படி தலையில் கொட்டு போட்டுக்கிட்டு 3 சுற்றி சுற்றிட்டு 3 சுற்றுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. நீங்கள் இனிமேல் எந்த தீர்த்த யாத்திரையில் குளித்தாலும் மூழ்கினாலும் ஓம்காரம் சொல்லி மூழ்குங்க. உள்ள மூழ்கியும் உங்களுக்கு தம் கட்ட முடிஞ்சால் 3 முறை ஓங்காரம் சொல்லலாம், இல்லை ஒவ்வொரு முறையும் ஓங்காரம் சொல்லி சொல்லி மூழ்கலாம். இது தீர்த்த யாத்திரை பண்ணனா இந்த மாதிரி மூழ்குனா அது நாள் வரைக்கும் செய்திருந்த பிராரப்த கர்மாவுடைய பாவங்கள், சஞ்சித ஆகாமியம் இல்லை, பிராரப்தத்தில் நீங்கள் தெரியாமல் செஞ்சிருந்த கர்மாக்கள் எல்லாம் எரிந்து போகும். இது சாஸ்திரம். அன்றைக்கி தான் அது என் காதுக்கு வந்துச்சு. அன்றைக்கி தான் அடியானும் உங்கள் கூட தான் முதல் டைமு அதை மூழ்கி வைப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயும் ஓங்காரம் தலையில் தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணி இதில் இருக்கு இல்லையா, அண்டாவிலையோ குண்டாலையோ வச்சுருக்கீங்கல்ல, அதில் உங்கள் கைவிரல்களால் ஒரு ஓங்காரம் போட்டு ஒரு காயத்ரியை சொல்லி ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்னு, ஏன்னா நீருக்கு அவர் தான் அதிபதி, ஒரு 3 முறை சொல்லி ஒரு ஓங்காரத்தை போட்டு அதுக்கப்புறம் தலையில் 3 முறை தெளிச்சிட்டு காலில் ஊற்றணும். வாட்டரை காலில் ஊற்றணும், முட்டிக்காலில் ஊற்றணும், இடுப்பில் ஊற்றணும், வலது தோல் இடது தோல், அப்புறம் தான் தலைக்கு வரணும். நேராக தலையில் போய் ஊற்றக்கூடாது, அப்படியே சளி பிடிக்கும். ஏன்னா மொத்த ஹீட்டும் தலையில் தான் இருக்கும். இது வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. இங்கே 3 என்ன சொல்ல வந்தேன், 3ன்னு சொல்ல வந்தேனே. தலையில் 3 முறை தலையில் கொட்டிக்கிட்டு 3 முறை சுற்றி விட்டு நான் சாமி கும்பிட்டுட்டேன், அவசரத்தில் போகிறேன், இது போதும் போதும் அவருக்கு பிள்ளையாருக்கு போ, அப்புறம் மேலே மூலவர் அதெல்லாம் போய் அதெல்லாம் திருத்தியாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகக்கூடாது. 8 மணி நேரம் நீ வந்து யார் ஒருத்தவன் அந்த நமக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணார், அவருக்கு முன்னாடி இன்னொருத்தவர் அரேஞ்ச் பண்ண முருகன் ஏற்பாடில் முருகன் ஏற்பாடில் அவர் வந்தார் கோவிலுக்கு. ஆமாம், நான் கேதான் வலது நம்மளை மாதிரி நம்ம வேலும் மயிலும் பச்சை குத்திருக்கோம்ல, அவர் சிவலிங்கமும் திரிசூலமும், சிவலிங்கம்னா நந்தியும் திரிசூலமும் பச்சை குத்திருக்காருங்க. அவர்கிட்ட வந்து காலையில் நான் இப்படி இருப்பேன், சாயந்தரம் அப்படி இருப்பேன் அப்படின்னு அவனுடைய லைஃப் சொல்லிட்டு எப்போயுமே தியானத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டான். அவனுடைய கணிப்பு. ஆமாம், காலையில் சாயந்தரம் வரைக்கும் எனக்கு தியானம் பண்ணுறது தான் வேலை. அதில் 3 ஹவர் வேதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 3 ஹவர் தியானம் பண்ணுறேன். அவருக்கு சந்தோஷம். நீங்களும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பச்சை குத்திருக்கிறதெல்லாம் அந்த நிலையோடு நின்றுடாதீங்க. பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் இனிமேல் தெளிவாக சொல்கிறேன், 42வது உபநிஷத்தில் சொல்கிறேன், பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். பக்தி மட்டும் போதும், ஞானம் மட்டும் போதும், யோகம் மட்டும் போதுங்கிறது 75%, 50%, 25%. மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா 1ல் நிற்கிறாங்க. எந்த 1ல் நிற்கிறாங்க? அவங்க குரு எதில் சொன்னாங்களோ அதில் நிற்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அலசி ஆராய்ந்ததில் பார்த்தா பக்தியும் யோகமும் ஞானமும், பக்தியே போதும்னா அங்கேயே இருக்க வேண்டியதுதான். 33% ஃபெயிலு. 66 வந்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸ், 99 வந்தால் சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ். வந்த வாழ்க்கையை வென்று எடுத்திருக்கேன். புரிஞ்சுக்கணும் ஒரு பாயிண்ட்டு. அதனால் அவன் பார்க்க முடியலை. என்ன காரணம்? அறிவுக்கண் இல்லாததால். மிக முக்கியமான விஷயம் இதாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு விழிப்பு நிலையில் அவன் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியலைங்க. அது குரு வந்துட்டாங்கன்னா தான் அந்த விழிப்பு நிலையை முதல்ல கொண்டு வருவாங்க. நெற்றிக்கண் திறக்கிறது, 2வது உயிர்கண்ணையும் திறந்து விடுவாங்க. உயிர்கண் திறக்கிறதுனா சகசிராரத்தை திறந்து விடுவாங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது பரம்பொருளோட 2 கலந்து விஸ்வரூபம் எடுக்கட்டும் அப்படின்னு பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழை, இந்த 2 வேலையை குரு செய்கிறாங்க. ஆச்சா, உச்சிக்கண் உயிர்கண், அதான் நெற்றிக்கண். நெற்றிக்கண் உயிர்கண். ஆச்சா, இப்போ எது அவனை மறைக்குது, எது அவனை மறைக்குது? சம்சாரத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் நம்ம அதை பார்க்க முடியலன்னு எது மறைக்குதுன்னா அறியாமை தான் மறைக்குது. அது பேர் ஆணவம்னு பேர். இன்னொன்று எது மறைக்குதுன்னா, எப்போ கூப்பிட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்லிப்போ உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, எனக்கு வேலை இல்லையா?
இப்போ ஏதாவது கெட்டு போச்சா? 53 ட்ரிப்பு அட்டன் பண்ணவங்களே இருக்கீங்க. நம்ம போகிறது 53வது ட்ரிப்பு. 52 ட்ரிப்பும் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்க. எதை கெட்டு போயிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? மேன்மை மேலே மேன்மை தான். அது இந்த இதில் என்ன சிறப்புனா 2 ஜியரை நம்ம தரிசனம் பண்ண பாருங்கள். அது கடவுளை விட மேலான சொன்ன பார்த்தீங்களா, இறைவன் தான் குரு. அந்த அறிவு எப்போ நமக்கு வரும்போது அப்போ தரிசனம் கிடைக்குது. யாரும் அவங்க ஜியர்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக நம்ம பார்த்துட முடியாதுங்க. நமக்கு அவ்வளோ எளிமையாக கொடுத்துட்டாங்க காட்சி. இல்லை, தபஸ் பண்ணணுங்க. தபஸ் பண்ணால் தாங்க இதெல்லாம் புரியும். நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அளவுக்கு உங்களுக்கு எடுத்து என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா அதை கேட்குற பக்குவம் இல்லாதவங்கள்ட்ட போய் சொன்னால் அது என்னென்னா ஒரு நம்ப முடியாத நிலையில் ஒரு பார்வை இருக்கும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது டே ஒன்லேருந்து என்னுடைய ஃபார்முலா. அது நீ கேட்கல, உனக்கு அறிவு இருக்குது, அறிவு இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை. அது எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க வேலை. கை கட்டி வாய் புத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி அதுக்கு தான் நிற்கிறேன், நாய்க்குட்டி போல். அவன் சொல்ல எடுத்து சொல்கிறோம். புரியல அப்படின்னா அறிவு இருந்தால் புரியலைன்னு சொல்ல தோணும். எனக்கு புரியலை அப்படின்னு சொல்ல தோணும். புரியலைன்னு சொன்னால் ஒரு முறைக்கு இல்லை, 1000 முறை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்க தான் நல்ல குரு. அவங்க அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் சந்தேகம் கேட்க மாட்டாங்களா? உண்மையான சத்குருவாக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டை சந்தேகம் கேட்டுட்டானா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அந்த 2 குரு தரிசனம். அது 2வது குரு பார்த்தேன் பாருங்கள், வானமாமலையா திருக்குறுங்குடி. வானமாமலை குரு சாதாரணமாக நன்றாடமாக அப்படி நம்மளே தேடி வந்துட்டார். நீ அங்கே போயிரு, நான் அங்கே வரேன்ட்டார். ஒரு பாயிண்ட்டு. இங்கே வந்தால் அது அந்த லோகம் அவர் நின்றுட்டு இருந்த அந்த தோரணை சங்கரரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ராமானுஜர்லாம் ஒரு மாடலுங்க. கொஞ்ச நாள் நான் அவரை ஃபாலோ பண்ண போகிறேன். எதில் தெரியுமா நமக்கு பிடிச்சது? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லார் கோயிலையும் ஆலய பிரவேசம் பண்ணியிருக்கார். எல்லாரும் சமத்துவம் பண்ணிடுறார். 20 டிபார்ட்மெண்ட்டு ஸ்ரீரங்கத்தில் உருவாக்கி எல்லா மக்களையும் உள்ளே அனுமதிச்சிருக்கார். இது ஒரு சாக்கா வச்சுட்டு கூட அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையலாம் வாய்ப்பை பண்ணியிருக்காரு. அவரை மறுக்க முடியல, யாரும் தடுக்க முடியலையே. 120 வருஷம் பூரணமாக வாழ்ந்திருக்காரு. அப்போ ஏன் பார்க்க முடியல? கர்மா எப்போ கரையும்? தீர்த்த யாத்திரை பண்ணா, ஜபம் பண்ணுனா, தானம் பண்ணா, தர்மம் பண்ணா, பூஜை பண்ணுனா, எல்லாம் கலந்துக்கிட்டா இந்த பாவம் எரியும். அப்போ தான் குரு வாக்கியம்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் தொடும். உன் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் வரும். இப்போ உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கா இல்லையா? அதுதான் குரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பேச்சை நான் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு எல்லார் மனசுலையும் தோணுதா இல்லையா? அதுதான் குரு. சும்மா விட்டுருவாங்களா? அதுலேருந்து உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேறு எது செய்கிறாங்களோ இல்லையோ, சொல்லி தராங்களோ இல்லையோ, கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் உங்களுக்கு தெரியாது. அதில் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னா பிரியமாவாங்க. யார் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நெருங்குவாங்க. இல்லைன்னா விலகி தான் நிற்க வேண்டியது. இவங்களே வர முடியும். இவர் அறிவுக்கு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் எது ஒத்து வர? உன்ன மாதிரி தான் நானும் சரியை கிரியை யோகம்லாம் பண்ணி தான் வந்திருக்கேன். சும்மா சுவாமி யாருக்கு எதுவும் சும்மா கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அதுக்கு அறிவு இல்லாமல் என்ன பண்ணோம்? ஒரு நாள் லீவ் போடும், ஒரு நாள் வராது, 5 நாள் கழிச்சு வரும், அப்பப்போ பிரேக் அடிக்கும், வேலை வெட்டி இல்லைன்னா. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அறிவே இல்லைன்னு அர்த்தம். சுத்தமாக அறிவு இல்லை. வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தணுங்க. இன்றைக்கு வாழ்க்கையை வெற்றி எடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற நாள் வரைக்கும் தான் நம்ம கையில். நாளைக்கு இப்படி இருப்போமா? உட்கார முடியுமா? நம்மளால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியுமா? நாளைக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேரை பார்க்குறேன். என்னமோ இப்போ சமீப காலமாக இந்த கை கால் இழுத்தவங்களே என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் ஆச்சு. எங்கள் தெருவிலே 2 பேர் ஆச்சு. 2 பேர் நல்லா மிளிர்ந்தவங்க, மலர்ந்தவங்க. எப்போ எது வேணாலும் நடக்கும். வாழ்க்கையை வென்று எடுனா பணத்தை வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தான தர்மம் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சிரவணம் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? குருவை தேட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தெரியாமல் இருந்த வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டு போகலாங்க. தெரிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையை வென்று எடுக்கணும். பாக்கி எல்லாம் நீ பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான்.
நான் சொன்ன மாதிரி 50 வயசு வரைக்கும் 50 வயசில் உன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் கேப்சர் பண்ணிடும். இப்போயே செல்லை பிடிங்கிது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியும். இது செல்லையும் பிடிங்கிது, ரிமோட்டையும் பிடிங்கிது. 60 வயசுக்கு மேலே உன் உடம்பு உன் பேச்சை கேட்காது. 70 வயசுக்கு மேலே உன் உயிரே உங்கள்கிட்ட இருக்குமா சொல்ல முடியாது. அப்புறம் என்ன, அப்புறமா பார்க்குறேன், கடைசியாக பார்க்குறேன், அறிவே இல்லை. அதனால் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆணவத்தினாலையும் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் தெரியலை, கர்மான ஆசையினால் கர்மா பின்னாடி போகிறதுனாலையும் தெரியலை. இன்னொன்று மாயை, பொய்யையே லட்சியமாக வச்சுக்கிறது. பொய் தான் ஜெகத்குரு. இப்போ எல்லாருக்குமே பொய் தான் ஜெகத்குரு. இந்த சம்சாரங்கிற ஜெகத்து என்ன சொல்லுதோ அதை தான் கேட்குறோம். அதில் காரில் போனால் தான் மதிப்புங்கிறான், செயின் 25 கிலோவில் போட்டிருந்தா தான் மதிப்புங்கிறான். அப்படிப்பட்ட மதிப்பு வேண்டாம். அப்படிப்பட்ட மதிப்பு எத்தனை நாளைக்கு உனக்கு நிற்கும்? நீயே நிற்க மாட்டேங்கும் போது அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? வாழ்க்கையை வென்று எடுக்கணும். மற்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. அந்தபடி பார்த்தா இந்த 3 தான் அவன் கண்ணை மறைச்சிருக்கா. இப்போ அடுத்த மந்திரம் சொல்லுது பாருங்கள். பூத்த சம்மோகன காலே பின்னே தமஸ்தி விகரே வைகரே அந்த பஷ்யந்தி சத்வஸ்தா நிர்குணம் குணம் ககவரே. எல்லா பூத்தம் ஜீவராசிகள் எல்லாரையும் சம்மோகன நன்றாக மோகிக்குது. கண்ணை திறந்தா அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இதெல்லாம் வேணுமா? எது வேணும்? சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும். அதுக்கு மேலே வேணுங்கிறதெல்லாம் சௌகரியத்துக்காக வேணால் வச்சுக்கலாமே தவிர இப்போ சௌகரியத்துக்காக வச்சுக்கல. உடம்புக்காயில் மனசுக்கு வச்சுருக்காங்க. உடம்புக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போதும், 7 நாளைக்கு 7 ட்ரெஸ்ஸு போதும். மனசுக்கு 70 ட்ரெஸ்ஸு வந்தாலும் திருப்திப்படாது. 70 பாத்திரம் வாங்கினாலும் திருப்திப்படாது. 70 வீடு வாங்கினாலும் திருப்திப்படாது. அகண்டு போகிறது, ஆழமாக போகிறதில்லை, அகண்டு போகிறது. மாயா விரிவடையும், இவங்களும் விரிவடைகிறாங்க. அப்படி இல்லாமல் சம்மோகன நன்றாக மோகிக்குது. சம்மோகன காலை கருப்பு இருட்டு, பின்னே தமஸ் அஸ்தி இருட்டிலேயே வாழ்கிறது. ஒன்று அறியாமை அவித்யா, இன்னொன்று இருட்டு. ரெண்டும் ஒன்று தான், தமோகுணம். அதை கடந்து வைகரே வெளிப்படணும். எப்போ வெளிப்படுறான்? நிர்குணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், தோன்றாத பரம்பொருள். நிர்குணமாக இருக்கும்போது தோன்றாத பரம்பொருள் தோன்றார். குண முன்னாடி தோன்றார், குருவாக தோன்றார், சன்னதியாக தோன்றார், தர்மமாக தோன்றார், சத்காரியங்களாக தோன்றார். ஆழத்தில் இருக்கக்கூடிய ககவரே, ஆழத்தில் இருக்கிறவரை மேலே வராரு. அப்படி வரும்போது சத்துவகுணத்துக்கு வாங்கன்னு சொன்னோம்ல, சத்துவகுணம் அவனுக்கு மேலோங்குது. சத்தவஸ்தா அதனுடைய நிலை புரியுது. சத்துனுடைய நிலை புரியுறது எப்போ புரியுறது? அந்தக பஷ்யந்தி இறுதியாக பார்க்கிறான். எப்போ? இந்த மோகத்திலேருந்து விடுபட்டு, இருட்டிலேருந்து விடுபட்டு, அவித்யா காரண உடம்புக்கு நெருப்பு வச்சு, காரண உடம்பு இந்த 3 முடிச்சுகளை நீங்கள் எரிக்காத வரைக்கும் உங்களை சுகம் துக்கம் உங்களை பாடாப்படுத்தும். பசிதாகம் உங்களை பாடாப்படுத்தும். காமக்குரோதாதிகள் பாடாப்படுத்தும். 3 உடம்பை தாண்டி துரியத்துக்கு வான்னு சொன்னோமா, நான் பேசாமல் சொல்லிகிட்டே போகிறேன். ஆனால் ஒன்று 10 வருஷம் 3 விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். 3 விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ நேற்று வஜ்ர சூச்சி உபநிஷதா ஃபைனல் என்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தானத்தில் 2.5 கலக்கணும். அனுபூதி நிலை, வெரி குட். தியானத்தில் இருக்கணும், அனுபூதி நிலை, தியானம், அதான் விஷயம்.
தியானம் செய்து அனுபூதி, அது சொல்கிற சுருக்கம் என்னன்னா, அத்வைத அனுபூதி அகண்ட ஆனந்த ஸ்வபாவ சச்சிதானந்த ஸ்வரூப அனுபூதியிலே எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அப்போ யார் ஒருத்தவன் எப்போதும் சதா அனுபூதியில் இருக்கிறானோ அவன்தான் பிராமணன். அப்போ உங்களுக்கு என்ன தோணணும்? நாம் எப்போதும் அனுபூதியில் இருக்கணும்னு தோணணும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் உள்மனதுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள். மேல் மனதில் வாங்கினா அது நிற்கும், தோன்று நிற்கும், மறைஞ்சிரும். மிடில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் செய்யலான்னு ஒரு துரிதம் வரும். ஆள் மனதில் வாங்கினீங்கன்னா செயலுக்கு வரும். இப்போ உங்கள் மனசு ஆள் மனதில் நீங்கள் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கிறது சொல்லுவோம் இல்லையா? எங்கே நீங்கள் இருக்கீங்க? மேலே இருக்கீங்களா, மிடில் இருக்கீங்களா, ஆழத்தில் இருக்கீங்கன்னா, ஆழத்துக்கு போகாத வரைக்கும் செயலுக்கு வராது. அறிவு நிலையிலே தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் 3 இருக்குங்க. 3ஐயும் கடந்தால் 4வது நிலைங்க. இப்போ இந்த பிரம்ம முடித்து பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்திங்கிறதானுங்க உங்களை நீங்கள் மனசு எப்போ துக்கப்படுறீங்க? உங்களை நீங்கள் மனதில் நிற்கும்போது, இந்த சித்தானது மனதோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறீங்க. இந்த மனமானது அறிவோடு சேர்ந்து வேலை செய்யும்போது சுகமும் துக்கமும் இல்லாத நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனமாது சித்து ஸ்வரூபமாக ஆகும்போது அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறீங்க. இப்போ நீங்கள் கட்டி இருக்கவங்கள 3ஐயும் கட்டி இருக்கிற வைக்கிறதுக்கு நெருப்பு வைக்கிறது தான், எல்லா மித்தியாவும் எரிக்கிறது தான் தியானம். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் தியானம் பண்ணுறேன்னு உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க. உங்களை க்ளோஸாக கவனித்து கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. சொல்லி கொடுத்தா கூட நீ செஞ்சுட்டு வான்னு சொல்லுவாங்க, கூடவேவா இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி வேதம் அப்படி இல்லை. வேத வாக்கானது உங்கள் கூடவே இருக்குது. அதுதான் ஞானம். இப்போ என்ன பண்ணுது? உனக்கு எப்போ நீ பிராணாயாமத்துக்கு 24 நிமிஷம், பிரத்யாகாரத்துக்கு 24 நிமிஷம், தாரணாவுக்கு 24 நிமிஷம், தியானத்துக்கு 24 நிமிஷம், சமாதிக்கு 24 நிமிஷம், ஒன்றும் தொடர்ந்தால் தான் அடுத்த நிலை வரும். ஸோ 2.5 மணி நேரம் நீங்கள் உக்காராமல் உங்கள் சைத்தன்யத்தை நீங்கள் எப்படி அறிய முடியும்? நேராக தியானத்துக்கு யாராலும் போக முடியாது, நேராக சமாதிக்கு யாராலும் போக முடியாது. அப்போ வெளியில் சமாதியில் இருந்தால் நீ வெளியில் வர வேண்டாம். இந்த பரமார்த்திக சந்நியாசம்னு ஒன்று இருக்கே, ஸ்வரூபத்தில் அடிக்கிறவனுக்கு அதுவும் தேவையில்லை. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த சம்சாரி சன்னியாசிகளுக்கெல்லாம் 1008 நியமங்களை போட்டிருக்குன்னு. அது எதுக்கு? இந்த நிலையை தொடுறதுக்கு தான். அந்த நிலையை தொட்டவங்க அந்த விதிமுறைகளையெல்லாம் ஈவன் உபநயனம் சிகா வரைக்கும் எடுத்துடுறாங்களே. ஆரம்பத்திலே எடுத்துடுறாங்க, இறுதியிலையும் அது இல்லாமல் போயிடுதா இல்லையா? இந்த கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள்லாம் எதுக்கு? நீ இந்த ட்ராக்கை பிடிச்சி ட்ராக்கில் பயணம் செய்யப்பா, லட்சியத்தை அடைகிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம்ப்பான்னு சொல்லுது. புரியுதா? லட்சியத்தை அடைஞ்சவன் ஜீவன் முக்தனாக இருக்கிறவனுக்கு அந்த எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் முக்தன்னு எதுக்கு வார்த்தை வந்துச்சு? விடுதலை பண்ணி விட்றோம். அப்போ அவன் நியமங்களுக்கு அவன் எதுவும் அவனுக்கு வேலை செய்யாது. புரியுதா இல்லையா? முக்தி அடைஞ்சிட்டான். அப்போ அவன் இனிமேல் என்ன செய்வான்னா பரோபகாரத்தில் ஈடுபடுவான். அது சன்னியாசம் எடுத்துகிட்டு பண்ணாலும் சரி, சன்னியாசம் எடுத்துகிட்ட ஜீவன் முக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. வெளி முகத்தை கூட காட்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. தேவர்கள் பிரியாக அதிர்ஷ்ட பிரியாக தேவர்கள், தேவாக அதிர்ஷ்ட பிரியாகனு ஒரு வாக்கியம் வருது. தேவர்கள் யார் கண்ணிலையும் தென்படுறதுக்கு விரும்ப மாட்டார்கள். அதிர்ஷ்ட தென்படாதவர்கள் அதை விரும்புவாங்களாம். யார் கண்ணிலையும் நம்ம பட வேண்டாங்கிறத விரும்புவாங்களாம். யார்? தேவர்கள், ஞானிகள். பல அர்த்தம் வரும், ஒரு வார்த்தை பல அர்த்தம் வரும். இந்த இடத்துல தேவர்கள்ங்கிறது ஞானிகளை குறிக்குது. நம்ம தன்னை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்களா ஜீவன் முக்தனே? செயல்பாடுகளை கண்டுபிடிக்கலாம். உனக்கு அறிவு வேணும். அவன் அப்படி இருக்கானே நாமளும் அப்படி இருப்போன்னு சொல்ல முடியாது நீ. ஏன்னா அவன் நிலை வேறு, உன் நிலை வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டா இப்போ என்ன பண்ணுது? பிரத்யாகாரத்தில் இருக்கியா, தியானத்தில் இருக்கியா, தாரணாவில் இருக்கியாங்கிறது அதோடைய பலன்லாம் மறந்துச்சா ஞாபகத்தில் இருக்கா? அதை 4ஐயும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே பாக்கி 2ம் தானாக நடக்கும், நடந்தே தீரணும். அதனால இந்த சத்த அவஸ்தாவுக்கு வந்தவன் அண்டக பஷ்யந்தி,
பஷ்யந்திய அந்தக இறுதியில் பார்க்கிறான், தரிசிக்கிறான். அனுபூதி தான். அனுபூதியில் என்ன இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். அமைதியும் ஆனந்தம் தான் அனுபூதி. அந்த பரமார்த்திக சந்நியாசிக்கு அந்த நிலை ஏற்படும். எந்த நிலை? இப்போ அனுபூதியில் நிற்கணும்னு சொன்னால், அனுபூதியில் நிற்கிறவன் தான் பிராமணன் சொன்னாங்கல்ல, வேதம் சொன்னிச்சல்ல, வஜ்ர சூச்சிகா உபநிஷத்து. பரமார்த்திக சந்நியாசிக்கு உள்ள தகுதியும் அதுதான். தன்னில் தானாய் இப்போ யாரையும் பார்க்க மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, விவகாரிக்கத்தில் இருப்பாங்க. விவகாரிக்க சந்நியாசம் பரமார்த்திக சந்நியாசம்னு இருக்குது. நம்ம சந்நியாசத்தை நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டோம். சந்நியாசம் தானாக நடக்கிற நிகழ்ச்சி. அது இறைவன் ஆசீர்வாதம். கடைசி ஜென்மா, பல ஜென்மாவுடைய முயற்சி. அது கோடியில் ஒருத்தவனுக்கு வரும், அவன் தான் ஜெயிப்பான். அவங்கள தவிர சந்நியாசம் எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. என்னை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்கிற இல்லறத்தை மேன்மைப்படுத்தி கடமை தவறாமல் அன்னையும் பார்த்துக்கோ, வந்த வேலையும் பாரு, சொந்த வேலையும் பாரு. இது வனப்பிரசத்தினுடைய கொள்கை. இந்த குட்டிக சன்னியாசிலாம் இந்த விவகாரத்தில் இருப்பாங்க. இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, எல்லாம் செய்வாங்க, விவகாரம் பண்ணுவாங்க. நடந்துகிட்டு என்ன விவகாரம்னா சம்சாரத்தோட தொடர்பில் இருப்பாங்க. சிஷ்யர்கள் வச்சு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. சிம்பிளாகவும் இருப்பாங்க, லக்ஸுரியாகவும் இருப்பாங்க. ஏன்? ஜீவன் முக்தன் எல்லாத்தையும் அனுபவிப்பான், ஆனால் ஒன்றுத்தையும் அனுபவிக்க மாட்டான். உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறானே அப்படின்னு தோணும். அவனை பார்த்தா, அவனுக்குள்ளே பார்த்தா ஒன்றுத்தையும் அனுபவிக்காதவனாக இருப்பான். உங்களால் ஏற்றுக்க முடியாது. பின்னாடி மந்திரம் வருது, அழகாக வருது, ரொம்ப சூப்பராக சொல்லுது. இந்த உபநிஷத்து நல்லா புரிஞ்சிச்சுன்னா நிறைய மித்தியாசெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். போய் பின்னாடியே போகிறோம்ல, அதெல்லாம் ஓடும். துண்டை காணும், துணியை காணும். இப்போ சொல்ல போது பாருங்கள் அடுத்த மந்திரம். அதனால் இந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய தோன்றாத பரம்பொருள் தோன்ற நிலையில் அவன் சத்தியாவஸ்தாவுக்கு வரான், சத்தியாவஸ்தாவுக்கு வரான். அங்கே பஷ்யந்தி பார்க்கிறார்கள். இப்போ என்ன? காரண உடம்பு இருட்டுக்கு ஞானமே வெளிச்சம். அப்போ நீங்கள் உங்கள் கண்ணை முன்னா இருட்டாக இருக்குன்னு சொல்லாமல் கண்ணை முன்னா வெளிச்சம் இருக்கணும். எல்லா முடிவுகளும் டக்குன்னு எடுக்கிறோமா இல்லையா? ஜியர் ஒரு நிமிஷத்தில் பார்த்துலாம் இருங்கன்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? அது ப்ரோக்ராமில் கிடையாது. சுவாமி தான் பிரதானம். சாமி இப்போ பார்க்க முடியாது. அரை மணி நேரம் ஸ்க்ரீன் போட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் டிஃபனை பண்ணிட்டு வந்துடுறோம். அடியாருக்கு பேட்கி பூஜா. எடுத்த முடிவு அந்த செகண்டு யோசித்தேன். பெரியவங்க குரு, ஏன்னா அவங்களே சிஸ்டம் இருக்கும், அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம விருப்பத்தை, ஆனால் நாங்கள் சாப்பிடும் போதே முடிவு எடுத்துட்டேன். என்ன முடியுதுன்னா, அந்த ஜீயரை பார்க்காம நம்ம போகக்கூடாது. சாப்பிட்டுட்டு நேராக சன்னதி சுவாமி தரிசனம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படி தான் சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறணும். அவரே அங்கே வந்துட்டார், சன்னதிக்கு அவரே வந்துட்டார். இந்த முடிவுகள் டக்குன்னு இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும் செகண்ட்ஸு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இல்லையா? எல்லோருக்கும் கொஞ்சம் ஏன் அதுக்கு முன்னாடி என்ன 2-3 பேருக்கு முன்னாடி நின்று அவங்கள கூப்பிட்டாங்க, ஏன் போகல உள்ள? ஒரு நாளும் அப்படி விட்டுட்டு போக மாட்டோம். அது நம்ம ரத்தத்தில் ஊர்னது. போனால் எல்லாம் சேர்ந்து போகலாம் இல்லையா? யார் சொல்லி கொடுத்தா? யாம் ஓதிய கல்வியும் அறிவும் தானே வர வேலவன் தந்தது. அதனால் நிர்குணத்துலேருந்து அவர் சகுனத்துக்கு வரும்போது கடிமாக பிடிச்சிக்கணும். உருவ வழிபாட்டில் வரும்போது பிடிச்சிக்கணும். சூக்ஷ்மமாக இருக்கணும்னா அடுத்த நிலைக்கு வந்துடுவீங்க. சூக்ஷ்மத்தை பிடிக்கணும்னா குரு வேணும். ஸ்தூலத்தை பிடிக்கிறது உன் மனசுபடி நீ இறைவனோட விளையாடலாம். அப்படியே எவ்வளோ நாள் விளையாடுவேன்? ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுல்ல. ஆனால் குரு அப்படி இல்லை, சூக்ஷ்மத்தையும் சொல்லி கொடுத்துருவார். அங்கே எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சூக்ஷ்மத்தை பார்க்க முடியாத பார்க்குறல்ல, அது எவ்வளோ நுட்பம். சூக்ஷ்மம் நீங்கள் உள்ளே போக போக உங்கள் வேல்யூ அதிகமாகுது. டெக்னாலஜி, அதான் டெக்னாலஜின்னு பேர். அதனால் மாயா ஜகத்தை திசை திருப்புகிறது. என்ன பண்ணுது நம்மளை? எப்போ கூப்பிட்டாலும் இதே நாம தான் சன்னதிக்கோ பூஜைக்கோ வேதத்துக்கெலாம் யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டான். அவங்க ஜென்மாவில் எந்த ஜென்மாவில் உங்களை கூப்பிட மாட்டான் வேதத்துக்கு. நீங்கள் தான் எல்லாரையும் கூப்பிட்டு கிடக்குறீங்க. ஆனாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் ஜெயமாகும். உங்களை எவனும் வேதத்தை கூப்பிட்டுருக்க மாட்டான். பூஜைக்கு கூப்பிட்றவனும் ரொம்ப ரேரு தான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க மாட்டான். உங்கள் செல்லில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் ஈஸியாக போகிறதுக்கும் உதயம் தேட்டர் போகிறதுக்கும் தான் வழி வகுப்பான். பீச்சுக்கு போகிறதுக்கு தான் வழி வகுப்பான். எவனா ஒருத்தன் இல்லை பாருங்கள் உங்களுக்கு.
ஆனால் நீங்கள் முருகனை தேடி வந்து இங்கே அனுப்பிச்சி விட்டார் பாருங்க, உங்களை பிடிச்சி கட்டி அனுப்பிச்சிட்டாரு. நீங்களும் அந்த நிலையில் தான் இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களை பூஜைக்கோ தியானத்துக்கோ வேதத்துக்கோ யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டான். கூப்பிட்டாலும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இப்போ ஏன்? மாயா நம்மை திசை திருப்புகிறது. அதோட முக்கியமான வேலை இருக்குது. அப்போ அவனுக்கு இது முக்கியம்னு தெரியல. உண்மையாக எது முக்கியம்னா இதான் முக்கியம். எப்போ இது புரியுது? 10 ஆடியோ கேட்டால் 100 ஆடியோ கேட்டால் தான் அச்சோ லைஃப்பை விட்டுட்டேனே. சரி, லைஃப்பை விட்டுட்டேன்னு தெரியுதுல்ல, அதுலேருந்து 2 ஆடியோ 3 ஆடியோ ஒரு நாளைக்கு கேடு. ஒவ்வொரு கதவாக திறக்கும். இப்போ நீ எவ்வளவு பின்னாடி இருக்கியோ அவ்வளோ மேன்மைப்பட்டுலாம். எவன் ஒருத்தன் ரொம்ப டல்லாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் ரொம்ப பின்தங்கி இருக்கிறானோ, என்றைக்கு அவன் நான் பின்தங்கி இருக்கிறேன் எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு என்றைக்கு அவன் அறிகிறானோ அன்னையிலேருந்து அவனுக்கு ப்ராக்ரஸ் தான். மாயா ஜெகத் திசை திருப்புகிறது 10வது பிரகாரத்துலேயே அவனை வச்சுருக்கு. எப்போ கேட்டாலும் சொல்கிறானா இல்லையா? 30 வயசில் கூப்பிட்ட, 40 வயசில் கூப்பிட்ட, முதல் 10 ட்ரிப்பில் யாரையுமே கூப்பிடல அடியன். அவரை 10லேருந்து 20 ட்ரிப்பில் கூப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் 20 to 30 கூப்பிட்றதே நிறுத்திட்டேன். அப்புறம் எல்லாம் தானாக நடக்குது. எவனை கூப்பிடணுமோ முருகன் அவன் அவர் கூப்பிட்றாரு. எவன் வரணுமோ அவன் வரான். பணம் கட்டினா கூட வேனில் கால் வைக்க முடியலையே, கோயிலுக்குள்ளே வர முடியலையே. என்ன? பாவம் வேலை செஞ்சால் அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செஞ்சால் பாவம் வேலை செய்யாது. இதுதான் விஷயம். ஒன்று வெளிச்சம், ஒன்று இருட்டு. பாவம் வேலை செஞ்சால் அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செஞ்சால் பாவம் வேலை செய்யாது. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அறிவு இருந்தால் தப்பிச்சுக்கலாம். அதனால தான் ஜீவன் முக்தர்கள் அங்கே எல்லாத்தையும் கடக்கிறான். அவனுக்கு டைம் இல்லை, அவனுக்கு தூரமும் இல்லை. அவன் வெளியிலையா போய் தேட போகிறான்? அவன் தேடுற எல்லா பொருளும் உள்ளே இருக்குது. அப்போ எங்கே இருக்குது தூரம்? அவன் தொடர்ந்து வாழ்கிறான். அவனுக்கு எங்கே இருக்குது நேரம்? இந்த ஜென்மாலையும் வாழ்வான், அடுத்த ஜென்மாலையும் வாழ்வான், எல்லா ஜென்மாலையும் வாழ்வான். மனநிலை பிறந்தா எதா பிறந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, எந்த பொருளாக பிறந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. அவனா பிரார்த்தனை வைப்பானா? வைக்க மாட்டான். வைப்பான், கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை வைப்பான். 10 ஜென்மாவில் உனக்கு தொண்டு செய்யணும், ஏதோ ஒன்று வைப்பான். இந்த சத்துவகுணம் முடிச்சுக்க விசார தியானம் இருக்கிறது. சத்துவகுணத்துக்கு வரத்துக்கு இந்த 3 முடிச்சுகளை விசாரம் தியானம் இருக்கிறது. ஏன் விசாரம் வருதுன்னா, விசாரம் இல்லாமல் தியானம் இல்லை, பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தியும் ஞானமும் யோகமும் தான் பூரணம். இல்லைன்னா குறை இருக்குது, பூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். இந்த 3த்தையும் அறிஞ்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிடலாம். ஷார்ட்கட். இப்போ 3ம் புரியுதில்ல. பக்தி யோகம் உங்களுக்கு இயல்பாக இருக்கிறது. ஞான யோகம் சொல்லி கொடுத்தாலும் வந்துடும். ராஜயோகம் செஞ்சு பார்க்கணும். பல லட்சம் பிறவிகளுக்கு பிறகு தான் சத்துவகுணமே வருது. சத்துவகுணம் வந்தால் தான் தான தர்மம் பண்ணுவேன். தான தர்மம் பண்ணால் தான் உன் சித்த சுத்தி ஆகும். சித்தத்தில் பல 100 லட்சம் குப்பைகளை வச்சுக்கிட்ட என்ன கேட்டால் கமிட்மெண்ட்டு எதுக்காக சொல்கிறான்? குப்பை. மூளை ஃபுல்லாக ஒரு குப்பையாக வச்சுருக்கான். மூளையை நீ தொடர்பு கொள்றதுக்கு 10 லேயர் நீ தொடர்பு போர் போட்டு உள்ளே போகணும் போல. உன் மூளையை நீ தொடர்பு கொள்றதுக்கு ஃபுல்லாக 10 லேயருக்கு என்னது? கார்பரேஷன் குப்பை மாதிரி அந்த கிடங்கு வச்சுருப்பாங்கல்ல, பெருசாக ஏக்கர் கணக்கில் குப்பையை தொட்டி வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி நம்ம மூளையை நம்மளால் தொடர்பு கொள்ளாத அளவுக்கு கண்ட குப்பையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன வந்தோன்னே என்ன பண்ணுவார்? மொத்தமாக அடியில் நெருப்பு வைப்பார் குரு. அப்புறம் எது தேவையோ அது மட்டும்தான் செய்வேன். அனாவசியமே எதுவுமே இருக்காது, ஆணவம் இருக்காது. கர்மா படிப்படியாக குறைஞ்சி போய்டும். நீ அறிவு இருந்தால் கர்மா போய்டுங்க. அறிவு வந்துருச்சுன்னா கர்மா போய்டும், சுத்தமாக போய்டும். எல்லா கர்மாவும் போய்டும். அதுதான் ஞானம் வந்தால் பிறவி போகுதுன்னு சொல்கிறது. அப்புறம் மாயை எங்கே வேலை செய்யுது? மாயை இப்போ எங்கே வேலை? மாயை அறிஞ்சிட்டிங்கன்னா மாயை வேலை செய்யாது. அறியாத முட்டாப்பையில் தான் மாயை என்ன பண்ணுது? வறுத்து எடுக்குது. எதுக்கு? அறியிடான்னு அர்த்தம். அடிப்பட்டு உதப்பட்டு வலிக்க இதுலேருந்து விடுதலைக்கு வழியை தேடுறான்னு அந்த மாயை தான் திரோபமம் பண்ணுது. அந்த மாயை தான் அனுகிரகம் பண்ணுது.
சுவாமியை மறைக்கிறதும் மாயை தான், மாயையை சுவாமியை தரிசிக்க வைக்கிறதும் மாயை தான். அதே மாயை ஏதோ வச்சு மறைக்குது, அதே மாயை குருவாக ஞானமாக இருந்து தரிசனம் செய்து வைக்கிறது. இது 2வது மந்திரம். ஆச்சா, 3வது மந்திரம் என்ன? அசக்கிய சோ அந்யஸ்தா திருஷ்டும் தியாயமானக குமாரகை விகார ஜனினிம் அஞாம் அஷ்ட அரூபம் அஜாம் துருவாம். என்ன சொல்லுது? அசக்கிய, இந்த மாயை வெல்ல முடியுமா? மாயாவுடைய லட்சணம் இதெல்லாம் சொல்லிட்டு வருது. அசக்கிய, வெல்ல முடியாது. ஸோ அந்நியத்தா திருஷ்டம் குமாரகை, யார் இன்னோசன்ஸாக இருக்காங்களே, இன்னோசன்ட்னு சொல்லுவாங்கள்ல, குமாரர்கள் இன்னோசண்ட்டாக தான் இருப்பாங்க. குமாரர்கள்னால் யார்? இந்த டீனேஜ்னு வச்சுங்களேன். டீனேஜ் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க. பாட்டுலாம் அவங்களுக்கு எல்லா பாட்டும் தானாக மெமரி ஆகும். ஒரு வாட்டி கேட்காமலே பாடுவாங்க. நம்ம கேட்கணும், மாடர்ன் உலகத்தில் என்ன பாட்டு பாடுறான்னு கேட்கணுன்னா பாட்டே கேட்க மாட்டேன், ஒரே சத்தம் தான் கேட்குது. அது ஒரு பீட் ஒன்று இருக்கும் அந்த மியூசிக்கில். பீட்டுனா தான் பேசிக்காக இருக்கும். அது சொன்னால் காமெடியாக இருக்கும். அது ட்ரம்ஸுனால வர தொடர்ந்து அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த பீட் மட்டும் இருக்கும், பாக்கெல்லாம் அது மேலே கட்டுறது. இதே மாதிரி தான் கிரவுண்டு ஃப்ளோர், மிடில், அப்புறம் கோபுரம்னு சொன்னோம்ல பக்தி யோகம், அதே மாதிரி தான் ஒரு பாடலாம் அமைக்கப்படுது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த குமாரர்கள்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னோசண்ட்டாக இருக்கிறவங்கள என்ன செய்யுது? தியாயமானக, அவனுடைய தியானத்தை, அவனுடைய கவனத்தை வசீகரிக்குது. வசீகரித்து அவனை ஸோ அந்நியத்தா அதிருஷ்டம், உண்மையை விட்டு பொய்யை காமிச்சு கொடுக்குது. அந்நியத்தா அதிருஷ்டம், மாயனுடைய வேலை ஆபரணம், உண்மையை மறைக்கும், விக்ஷேபம், இல்லாததை இருக்கிறதா காட்டும். அவனை அந்நியத்தா திருஷ்டும் இன்னொன்னா காட்டுது. காட்டுறதுனால அவன் என்ன பண்ணுறான்? அதுவே நல்லா இருக்கு, அங்கே போகலாம், இது எப்போ பார்த்தாலும் வேதா கிளாஸ் போராக இருக்குது, இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அந்நியத்தா திருஷ்டம் பார்த்துட்டு என்ன நடக்குது? என்ன நடக்குது? விகார ஜனனி அவனுடைய ஒன்று கான்சன்ட்ரேஷன் இருந்ததில்ல, அதை உடைக்குது. மனுஷன் அடிக்கடி உடைக்கப்படுவான். இதுதான் அறிவு இருக்கிறவனுக்கும் அறிவு இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். சூழ்நிலை தொடர்ந்து அவனை இடிச்சுக்கிட்டே இருக்கும். அவனுடைய மனசை ஒன்றில் நிற்க விடாது. ஒன்று இடத்துல நீங்கள் உக்காந்து கொஞ்சோண்டு வேர் ஊன்ற மாதிரி இருந்துன்னா உங்களை அடியோட கடப்பாரை வச்சு வேரோட பிடுங்கிறதுக்கு 3 குத்து குத்தும் கீழே. சின்ன செடி ஒரு ஜான் தான் முளைச்சிருக்கும், அது முளைக்கிறதுக்கு 4, 5, 6 மாதம் ஆச்சு. ஒரு துளசி செடியும் வச்சுங்க, நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தால் எல்லாத்தையும் தோண்டி போட்டுச்சு. ஆள் நடமாட்டம் இல்லையா? நம்ம தான் ராஜா இந்த நாட்டுக்கு. ஆமாம், அந்த வீடு யாருக்கு மட்டும்? உங்களுக்கு மட்டுமா வீடு? எலி, பல்லி, பூரா, எறும்பு, ஈயே, 8 கால் பூச்சி, 10 கால் பூச்சி, 2 கால் பூச்சி. 2 கால் பூச்சி யார்? நாம தான். எல்லாருக்கும் அது சொந்தமாக இருக்கா இல்லையா? கொசு, அது நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு முன்னாடியே அது கிரகப்பிரவேசம் பண்ணிடும். நீங்கள் ஐயர் அழைச்சிட்டு வந்து கணபதி ஹோமம் பண்ணதுக்கு முன்னாடியே அது கணபதி ஹோமம் பண்ணி குடும்பம் நடந்தீங்கன்னா லேட்டாக வரீங்க நீங்கள். அப்படி கேட்குதா இல்லையா? புது வீடு பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, என்ன பிரயோஜனம்? அங்கே ஒரு பள்ளி ஓடும், இங்கே ஒரு கரப்பாம்பூச்சி ஓடும், இங்கே 2 எலி ஓடும், இங்கே 10 ஈ அன்றைக்கி நிற்கும். எல்லாம் அவங்கள கூப்பிடவே வேண்டாம். அவங்க வீடு அது கேட்கும், என் வீடுங்கும். பக்கத்து வீட்டுக்காரன்டா கேட்குமா? கேட்கும், என் வீடு அது நகரியாங்கும். விகார ஜனனி, அவனை விகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாரையும் பண்ணுது. யார் ஸ்ட்ராங்காக இல்லையோ அவன் விழுந்துடுறான். எப்படி ஸ்ட்ராங்காக? அறிவு இருந்தால் ஸ்ட்ராங்காக இருப்பான், அறிவு இல்லைன்னா விழுந்துருவான். விகார ஜனனி, விகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும், மனதை விகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும், உடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மூட் அவுட்டுன்னு சொல்கிறது. அப்பப்போ மனநோய் வருதில்ல, இடிச்சதுன்னா இந்த பக்கம் போய் விழுறான், அங்கே இடித்தா அந்த பக்கம் ஃபுட்பால் மாதிரி அங்கேயும் இங்கேயும் உதப்படுறதுனால என்ன ஆகுது? அவன் ஒன்றில் நிற்க முடியல,
இப்போ எல்லோரும் பால் தான், ஃபுட்பால் தான் எஸ்பெஷலி. எத்தனை பேர் உதைக்கிறான்? 11 பேர் உதைக்கிறான், வாங்கிட்டு ஓடுது. எங்கே ஓடுதுன்னா எங்கேயோ ஓடுது, மாயை தேடி ஓடுது. புரியுதில்ல? விகார ஜனனி, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. நம்மளை பல பேர் உதைக்கிறாங்கன்னு தெரியாது அதுக்கு. விகார ஜனனி. ஏன்? அறிவு இல்லை. எது தேடணும்னு அதுக்கு தெரியல. எது கண்ணில் படுதோ அதுதான் தேடணும் போல இருக்குன்னு தெரியுது. விகார ஜனனி, விகாரம் பண்ணக்கூடியது. விகாரத்துக்கு அதுதான் தாய். அஜாம், அது பறக்கலை, பிறந்த மாதிரி. மாயை நீங்கள் குறை சொல்ல முடியாது. காரணம் சொன்னால் ஒத்துக்குவாங்களே? கயிறு பாம்பு மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு, அதனால தான் நான் பயந்தேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களே? அதனால் அஜ்ஞாம், பிறக்கலை அது. அஷ்டம், 8 தத்துவங்கள் வச்சுருக்கு. பஞ்சபூதம், மனசு, புத்தி, அகங்காரம். 8 தத்துவத்தோடு அது வேலை செய்யுது ஒன்றை உடைக்கிறதுக்கு. அரூபம், அதுக்கு உருவம் இல்லை. அஜாம், பிறக்கவும் இல்லை, அறியவும் முடியல. அஞ்ஞாம் அஜாம் ரெண்டும். துருவம், ஆனால் உறுதியாக இருக்குது. உன்னை கவுக்கிற வரைக்கும் உறுதியாக இருக்கும். இருந்து என்ன பண்ணுது? உன்னுடைய தியானத்தை இன்னொரு பக்கம் திசை திருப்புது. எது வரைக்கும்? உனக்கு அறிவு வராத வரைக்கும். 70 வயசாயும் ஒன்றும் தெரியலையே. 70 வயசாயும் ஒன்றுமே தெரியலையே. இறைவனை பற்றிய சிந்தனையோ உன்னை பற்றிய அறிவோ 0. எல்கேஜி லெவல் கூட இல்லை, 5% கூட இல்லை. கோயிலுக்கு போவேன், என்ன பண்ணுவேன், வேடிக்கை பார்ப்பேன், வெட்டிக்காத பேசுவேன். சுண்டல் பொங்கல் சரியாக இல்லைன்னு சொல்லுவேன், ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படி சொல்லுவேன். அப்புறம் ஐயர் ஒழுங்காக ஆர்த்தி காட்ட மாட்டார், மந்திரம் சொல்ல மாட்டார் சொல்லுவேன். அப்புறம் எல்லோரும் யார் யார் என்ன பண்ணுறாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, இதுதான் இவங்க பண்ணுற பூஜையும் கோவிலுக்கு போகிற லட்சணமும். யாராவது போய் சாமிக்கு முன்னாடி 1 மணி நேரம் நிற்கிறாங்களா? நிற்க முடியுமா? உட்கார முடியுமா? சரி, எங்கேயோ உட்கார இல்லை, பிரகாரத்தில் செல்லை நோண்டாமல் இருக்கியா? கோயிலுக்கு போகிற நீ உனக்கு எதுக்கு செல்லு? அறிவு இல்லை. வீட்டில் தான் எல்லா ஏகப்பட்ட சமாச்சாரமாக இருக்குது. கோயிலுக்கு எதுக்கு செல்லு? உக்காந்தோடனே ஃபோன் வரும், போகிறோம், அந்த வந்துட்டேன் ஓடா ஒரே கற்று. மற்றவன்லாம் எப்படி சாமி கும்பிடுவான்? இந்த லட்சணத்தில் சாமி கும்பிட்றான். அவர் கேட்டால் நான் 40 வருஷமாக சாமியை எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியும், சாமி எப்போ பிறந்தாருன்னு தெரியும், இந்த கோயிலில் நான் அங்கே செங்கல்லாம் திரும்ப போய் நான் வேடிக்கை பார்த்தேன் சொல்கிறானா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறது? இப்படி பண்ணி இந்த சூக்ஷ்ம உடம்பு இருந்தால் இந்த அடி உதைக்கு நீ ஆட்பட்டு தான் ஆகணும். சூக்ஷ்ம உடம்பு தான் என்னது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சூக்ஷ்ம உடம்பு. அதுக்கு ஆழமாக போனால் அதுக்கு உள்ள ஒன்று இருக்குது, விஷம், சித்தம்னு பேர். ஒருத்தவங்க கூட பிரம்மத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதே இல்லை, மாயையே பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிட்டு அதே வழிபட்டுட்டு இருக்கான். பிரம்மத்தை பிரதிஷ்டை பண்ணால் பிறக்க மாட்டான். எதுக்கு இந்த அடி உதை குத்தலாம்? அது பேர் சித்தம்னு பேர். அதுக்குள்ளேருந்தான் எண்ணங்களை வாரி வழங்குது. எப்படி 10 வயசில் 5 வயசில் இந்த பாட்டு வேணும், அந்த பாட்டு வேணும், ஆடல் பாடல்லாம் கொண்டாடம்லாம் எப்படி வருது? உள்ளேருந்து தானாக வருது. யாருமே சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுத்தாலும் வராது. ஏன் சொல்லு, எத்தனை வாட்டி இதையே சொல்கிறேன், அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் இந்த குழந்தைங்க பண்ணுற விஷமத்தையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறான் யூடியூப்பில். என்னை திட்டிகிட்டே இருக்கேன், அப்பா வாட்ட உன்னை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுது. இன்னும் அடித்தேன்னு சொல்லுவேன், இன்னும் அடிக்கவே இல்லை, அடிச்சல சொல்லுது. அதெல்லாம் தானாக போயிடும். சடம்னு பேர். சடகோபன்னு சொன்னல ராமானுஜர், நம்மாழ்வார் சொன்னா இல்லையா? மாயக்காத்து உள்ள அதே குழந்தை தான். அஞ்ஞானத்தில் என்ன சொல்லுது? ஞானத்தோட அஞ்ஞான அவஸ்தையில் கர்ப்பத்தில் நான் வெளியில் போய் தியானம் பண்ணுவேன், குருவை பிடிப்பேன், ஞானத்தை பெறுவேன், சுவாமியை 2 வரை கலப்புன்னு அதே குழந்தை தான் 7வது மாதத்தில் சொல்லுது. பொய் சொல்லுமா வேதம்? இவ்வளோ சொன்னது பொய் சொல்லுமா? ஆனால் அந்த குழந்தைக்கு காற்று அடிச்சிடுது. எந்த காற்று? ஷடங்கிற காற்று அடிச்சிடுது. அந்த காமக்குரோதாதிகள் இருக்குல்ல, அது பேர் ஷடம்னு பேர். ஷடு ஊர்மியான் 6 இருக்கும். அதில் ஷடு ஊர்மியான் 6 அலைகள் அடிக்கும். ஒரு அலை அடித்தாலே அவன் விழுந்துருவான். சுற்றி அடிக்குது.
பல விதமாக அடிக்குது. இவர் கதி என்ன? அதோ கதி தான். இப்போ இந்த சூக்ஷ்ம உடம்புக்கு காரணமாக இருக்கிறது சித்தம். அது எங்கே இருக்குது? காரண உடம்புல இருக்குது. அங்கே தான் ஞானத்தை கொண்டு வைக்கணும். ஞானங்கிற நெருப்பை அங்கே தான் என்ன பண்ணுறார் குரு? உங்களுடைய மேல் மனதை தாண்டி போர் போடுறார். அதனால தான் உங்களுக்கு போர் அடிக்குது போல். நல்லா போரை போட்டு ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. உங்களை கொண்டு போய் பாரு, இங்கே எவ்வளோ குப்பைகள் இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் முதல்ல நெருப்பு வை. இந்த நெருப்புன்னு ஒவ்வொரு உபதேசமாக ஒவ்வொரு தீக்குச்சா கொளுத்தி கொளுத்தி போட்டுகிட்டே இருக்காரு. எதில் பற்றிக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு 4 கிளாஸும் ஒவ்வொரு 4 வாக்கம் உங்களுடைய இந்த வாக்கியமும் உபதேச வாக்கியமும் ஒவ்வொரு தீக்குச்சி மாதிரி தான். என்றைக்கு வேணாலும் அது பற்றிக்கும். பற்றிச்சின்னா அணையுமா? சுத்தமாக எல்லா மித்தியாவும் எரிச்சிட்டு தான் நீங்கள் சாப்பாடு உள்ளே போடுறீங்கல்ல. சாப்பாடு உள்ளே போடுறீங்கல்ல, யார் சாப்பிட்றாங்கிறீங்க? யார் சாப்பிட்றா? யார் சாப்பாடு உள்ளே போட சொன்னா? நேற்று மத்தியானம் சாப்பிடாம நீங்கள் மலை ஏறினீங்க, நான் ஒத்துக்கிறேன். இது நான் பிளான் பண்ணலை, சுவாமி பிளான் பண்ணார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த பெருமாளே பிளான் பண்ணியிருக்காரு. என்னை பார்க்க வரணும்னா மலை நம்பி, திருமலை நம்பி. அவர் அந்த ஆற்றுல டெய்லி குளிப்பாராம். அதனால தான் நம்பி ஆறுன்னு வந்துச்சான். நம்பியார், திருமலை நம்பியார். அதில் போய் நாம் குளிச்சுட்டோம் பாருங்கள். ஆனால் அந்த பக்கம் போகல நான். சுவாமி அந்த போர்டு பார்த்தேன்ல, அங்கே நம்ம போகக்கூடாது, நம்ம கேடுகட்ட ஜென்மா, அவன் கேடுகட்ட இந்த உடம்ப அங்கே போய் வேண்டாம். அவர் குளிச்சுட்டு மிச்ச தண்ணி வெளியில் வருதில்ல, அங்கே குளிக்கலான்னு தான். அப்புறம் இடையில பெண்கள் வந்தாங்க, அவங்களுக்கு இடத்த விட்டோம். நம்ம நல்ல இடத்தெல்லாம் விட்டுட்டோம். பரவாயில்ல, கடைசி கோடில் போய் குளித்தோமா இல்லையா? 3 பேர் நிம்மதியாக இருந்துச்சா இல்லையா? அவர் நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கீழே இருக்கிறவன் என்னென்ன சொன்னான், எப்படி திரட்டு கொடுத்தான். எவனா ஒருத்தன் நீங்கள் போங்க, நம்பிக்கையாக போங்க, உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு எவனா ஒருத்தன் சொன்னானா? எல்லாரும் ஒரு 10 பேர் என்ன சொல்கிறான், இப்பயே டைம் ஆச்சு, மணி 1 ஆகி போச்சு, நீ நான் 2 மணிக்கெல்லாம் மூடிடுவான்ட்டான் ஒருத்தன் ஜீப்பு இங்கேருந்து போனால் உண்டு, அங்கே போகிறதுக்குள்ள உனக்கு காலமே முடிஞ்சு போயிடும், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்ட்டான் இன்னொருத்தவன். அங்கே போனால் என்ட்ரன்ஸில் செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க, டைம் ஆச்சுங்க, தரிசனம் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அப்படி போயிட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம், ஒரு 10 பேர் இதாப்பில் இனிமேல் போய் பார்க்க முடியாதுன்றான். சாப்பாடு இல்லை, உச்சி வெயில், விட்டோமா அங்கே தான் முருகன் நிற்கிறான். ஞானம் நாங்கள் இங்கே சொல்லிட்டோமா, நீங்கள் யார் வந்தாலும் வராட்டினாலும், கை போனது கால் போனது, குழந்தைகள், ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க, வயசானவர்கள் எல்லோரும் வண்டியில் இருங்க சொன்னமா இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லோருமே வந்தீங்களா? என்னை விட நீங்கள் தான் முன்னாடி போனீங்க. அடியன் லேட்டாக வந்த காரணம் ஜபம் பண்ணின ஒரு காரணம், முக்கியமான காரணம். அடியனுடைய அந்த ஜபம் வந்து இந்த அடியார்களுக்கு உற்சாகம் கொடுக்குங்கிறது ஒரு காரணம். அது முருகப்பெருமானுடைய டீச்சிங். போன தரிசனம் பண்ணமா இல்லையா? எவ்வளோ ஆனந்தமான தரிசனம். பட்டாச்சாரியார் அசந்து போயிட்டார, நடந்தா வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இவ்வளோ நெகட்டிவை கொடுத்து நம்ம வரமா வர டெஸ்ட் இது. இதை சொல்லிக் கொடுக்கறது தான் குரு. அங்கே போய் நேராக தரிசனத்துக்கு போகாமல் பாதி பேர் போய் குளிக்க போயிட்டான். அவனை என்ன சொல்கிறது? அதை எவன் சொல்லி கொடுத்தான்? மூலவரை தான் முதல்ல தரிசிக்கணுங்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்கல, குரு சொல்லி கொடுக்குறாரு. அதை கேட்க தோணலை. ஆனால் சைடில் அப்படி அவர் வர வரைக்கும் அவர் லேட்டாக வரலாம், அது வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவ்வளோ நெருக்கனே ஒரு கிளுக்கிழுப்பு, ஒரு பரபரப்பு. நான் எனக்கு தூக்கி வரி போட்டு குளிக்கிறதை பார்த்து சப்போஸ் சன்னதி மூடிட போகிறான்னு எனக்கு பயம். எனக்கு என்ன ஒரு தெளிவுன்னா, சுவாமி வர சொல்லிட்டாரு, நம்மளுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரா என்ன? அதான் ஜீவ வரட்டும் சேர்ந்து போகலான்னு நினச்சிருப்பாங்க. அது குளிக்க போகணுங்கிற அவசியம் இல்லையே. மெய் தரிசனம் பண்ணி கூட வாசப்படியில் உட்காந்துருக்கலாம், ஜீவ வரட்டும்னு. நீங்கள் நான் பார்த்துட்டு வந்துச்சு, உங்கள் கூட ஒரு வாட்டி பார்க்குறேன் ஜீன்னு கூட வரலாம். அதை விட்டுவிட்டு தண்ணியை பார்த்தோன்னே போய் உருண்டு பிறண்டு அந்த தண்ணியை நாதம் பண்ணிங்க. சரி நல்லா இருங்க. இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? அதான் தோணுது. டொம்மடிச்சா ஏந்து போதா இல்லையா? அதே மாதிரி தாங்க உலகத்தில் தானாக நடக்குதுங்க இதெல்லாம். என்ன வாழ்க்கை 10வது பிரகாரம் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுது? நல்லா சிக்கியிருக்கான்னு அது நினச்சிக்குது.
ஆச்சா. இப்போ இப்படிப்பட்ட இந்த மாயையை ஆவரண விக்ஷேபம் பண்ணி 10வது பிரகாரத்தில் சுத்த வைக்கிறதுல அதுக்கு உதாரணம் என்னென்னா, யாரை செலக்ட் பண்ண 13 to 23 செலெக்ஷன். முக்கியமாக எனர்ஜி, ஆற்றல், வல்லமை, அது இது சேலஞ்சு அவங்கள முதல்ல பிடிக்குது. சினிமா பாட்டாக வந்து பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், பிடிக்கும். அதுலேருந்து எது வரைக்கும் வச்சு செய்யும்னா கரெக்டாக திருமணம் ஆகிற வரைக்கும் வச்சு செய்யும். 23 வயசு அவுட்டா, அப்புறம் சொல்லவே வேண்டாம். 25 to 50 மதிக்கட்டான் ஜோலை. சுயமாக ஒன்றுமே சிந்திக்க முடியாது, சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அறிவை தூக்கி கலட்டி வஞ்சிட மாட்டிட வேண்டியதான், ஆணியில் மாட்டிட வேண்டியதான். அப்போ என்ன நடக்கும்? இப்போ அங்கேயாவது ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் கோல் விழும். இது வந்து காற்றாற்று வெள்ளத்தில் போகிற மாதிரி 50 வயசு வரைக்கும் எப்படி போகணும், நிற்க நேரம் இருக்காது, செய்ய வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓடுவான், ஓடிக்கொண்டே இருப்பான். வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடி போயிடுவான். அதுக்குள்ளே அவருடைய ஜாயிண்ட்டு, இடுப்பு ஜாயிண்ட்டு, கண், காது, கழுத்து, எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் கலண்டுடும். கலண்டதுக்கப்புறம் நடையே ஒரு மாதிரியாக இருக்கும், மார்க்கமாக இருக்கும். அதே 25 to 50 இளைஞன் இல்லறத்தில் பொய் லட்சியங்களில் அழைத்து செல்கிறது. பொய்யான லட்சியம் என்ன? ஒரு 2 வீடு கட்டிடுவான், அதுக்குள்ளே எல்லாத்துலேயும் 2 கேட்பார். அழைத்து செல்கிறது. அதெல்லாம் அடைஞ்சாரோ அடையலையோ வயசு ஆகிடும். இறுதி வரை 50-70 நோயால் ஆயுள் சென்று விடுகிறது. அதை முதல் 20 போச்சு தெரியாமலே, இறுதி 20 எல்லா விவரம் தெரிஞ்சு தியானம் பண்ணலாம், எல்லாம் எவ்வளோ நன்மைகள்லாம் சொல்கிறாங்க, சரி பண்ணி தான் பார்ப்போமேன்னு பார்த்தா உட்கார முடியல. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, மருந்து இருக்கான்னா ஈஸ்வரோ ரட்சிதம். கடவுள் நம்பிக்கை இருந்தால், பிரார்த்தனை பண்ணினால், சங்கல்பம் செய்தால், தான தர்மம் செய்தால் வழி இறக்கலாம், பிறக்கலாம், இல்லாமலும் இறக்கலாம். அப்புறம் அடுத்த ஜென்மம் அதே தான், குழந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி ஞான யோகம் பண்ணுவேன், குருவை பிடிப்பேன், தியானம் பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சடகாத்து அடித்தோன்னே என்ன ஆகுது? அதனால் வாழ்க்கை போயிடுச்சா? அதான் விஷயம். அடுத்த மந்திரம். தியாயேத் அத்தியாசிகா தேன தன்யத்தே பிரேரயத்தே புனக சுயத்தே புருஷார்த்தம் ச தேன அவதிஷ்டதாம் ஜகத்தே. தேன அந்த மாயை, அதனால் தன்யத்தே அவனை அதில் மூழ்க சம்சார சாகரத்தில் அவர் மூழ்கிட்டார். தன்யத்தே மூழ்க அடிச்சிடும். ஆணுக்கு பெண்ணு சம்சாரம், பெண்ணுக்கு ஆணு சம்சாரம். இதில் அறிவு இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இப்போ இதே மாயை அவனை போட்டு அமுக்குதில்ல, தன்யத்தேன்னு சொல்லியிருக்கு, போட்டு அமுக்குன்னு சொல்லுது. பிரேரியத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும் உன்னை, இசை அதை செய், அங்கே போ, இங்கே போ, இதை பண்ணு, அதை பண்ணு. பிரேரியத்தை புனக மீண்டும் மீண்டும் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, மாயை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அவர் என்னது? அத்தியாசித்தா தியாயத்தே, பொய்யையே தியானம் பண்ணுறான், பொய்யையே தொடர்ந்து கவனிக்கிறான், பொய் பின்னாடியே போகிறான். அப்போ இவனை எப்போ அறிய முடியும்? மெய்யுக்கான தியானம் ஒன்று இருக்குல்ல, மெய்யுக்கான தியானம். பதியை அணுக பாசம் விலகுன்னு சொல்லியிருக்கோமா? பதியை நீ அணுகணும், இப்படி திருப்புடா அப்படின்னு யார் சொல்ல போகிறா? உன்னுடைய புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் குரு வருவாங்க. குரு எல்லாருக்கும் வர மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாது. புண்ணியம் செய்து சுவாமிகிட்ட நீ பிரார்த்தனை பண்ணியிருந்தால், நீ வேறு பிரார்த்தனை பண்ணால் அது கொடுப்பார். எனக்கு ஞானம் வேணும், இல்லை திருவடி வேணும்னு கேட்டால் தான் குரு கொடுப்பார். அத்தியாசிதா, அத்தியாசம்னா பொய் பின்னாடியே போய் அதையே தியானித்து. பொய்யை தியானித்தா என்ன வேணும்? தபஸ் பண்ணுறான். சாமிகிட்ட எல்லாரும் என்ன கேட்குறான்? சாமிகிட்ட எல்லோரும் என்ன கேட்குறான்? வீடு கொடு, பதவி கொடு, பணம் கொடு, நோயற்ற வாழ்வை கொடு, இங்கேயே இருக்கணும், நல்லா பறந்து இருக்கணும், அகண்டு இருக்கணும். ஒருத்தவனாவது உன் திருவடி கொடுன்னு கேட்பானா? 5% கேட்குறாங்க, 95% கிடையாது.
நீங்கள் 5% இருக்கீங்களா 95% இருக்கீங்களா? இப்போ தான் 5%க்குள்ளே வந்துடுங்க. அப்போது 100 கோடியில் நீங்கள் 5% வந்திருக்கீங்க. எப்படி இது எப்போ அறிய முடியும்? ஒரு நல்ல தியானம் பண்ணணும், மெய்ய தியானம் பண்ணுன்னா அறிய முடியும். அப்படி தியானத்துக்கு டக்குன்னு போயிடுவாங்களா? குரு இல்லாமல் தியானம் பண்ண முடியுமா? நீடிக்குமா? அன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னார், நான்லாம் சின்ன வயசுலேயே தியானத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு திரும்பி வர முடியாது தம்பியா. அவர் நமக்கு மேலே பேசுகிறாராம். அவர் நீங்கள்லாம் இப்போ தானே தியானம் பற்றி பேசுகிறேன், நான் சின்ன வயசுலேயே போயிட்டு வந்துட்டேன். அது என்னது? அது மாமியார் வீடா? அது தெரியாமல் தான் கேட்குறேன். அங்கே போகவே முடியாதுப்பா, போனால் திரும்பவே முடியாதுப்பா. அது ஒரு பேரானந்த நிலை, எப்படி வர முடியும்? நான் சொல்லிக்க வேண்டியதுதான். என்கிட்ட வந்து சொல்கிறான் அதெல்லாம். தன்மயத்தே பிரேயத்தே தியாயத்தே எல்லாம் பண்ணுறான், அதிலே மூடி கிடக்குறான். எல்லாம் நம்மளை பற்றி தான் சொல்லுது. அப்புறம் என்ன அது? தேன ஏவ அதிர்ஷ்டம், மாயாவே உலகம். அங்கேயே அதிஷ்டானம் போட்டார். சொல்லுவாங்களே மடாதிபதி உட்கார்ற மாதிரி அதிஷ்டானம் சொல்லுவாங்களே, அது மாதிரி மாயை சேரை போட்டு மாயை மேடை கட்டி அது மேலே அதிஷ்டிதான். ஆச்சா ஜகத், அதில் தான் இந்த மாயாவில் தான் இந்த ஜகத்து, மாயாங்கிற அதிஷ்டானத்தில் ஜகத்துங்கிற உலகம் நிற்குது. அது மேலே இவர் நிற்கிறார். என்ன ஆகுது? சூயத்தே, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் ஞானம் வந்தால் சூயத்தே புரிகிறது. என்னது? அப்போ தான் புருஷார்த்த பற்றியே பேசுகிறான். தர்ம அர்த்த காம மோட்சம்னு ஒன்று எழுதியிருந்தாங்களே பெரியவங்க, சரியை கிரிய யோகம் ஞானம்னு சொன்னாங்களே, சத்து சித்தானந்தம்னு அது வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த 3 வார்த்தை கேட்டுக்க மாட்டாங்க. தர்ம அர்த்த காம மோட்சம் காதுலேயே வந்திருக்காது. தர்ம அர்த்த காமம், சரியை கிரிய யோகம் ஞானம் அதுவும் கேள்வியே பட்டிருக்க மாட்டார். எல்லாம் அவர் கடந்து போகிறப்ப எல்லாம் கேட்டுச்சு, இவருக்கு கேட்கல. அப்புறம் சச்சிதானந்தம், அதெல்லாம் சான்ஸே இல்லை. சச்சிதானந்த முறை எத்தனை சச்சிதானந்தத்தை நான் பார்க்குறேன். தெருவில் நிற்கிறான், ரோட்டில் நிற்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நிற்கிறான். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டோம். அவங்க அப்பா அந்த அர்த்தத்தில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவனுக்கே தெரியாது சச்சிதானந்தம்னா என்னன்னு. பேர் வச்சுருக்கிறவனுக்கே தெரியாது. நேற்று சொல்லிச்சு பார்த்தீங்களா பிராமணர்கள் யாருன்னு? உபநிஷத்து படித்தா தானே தெரியும். அப்போ நீங்கள் எல்லோரும் பிராமணன் ஆகணும். ஞானத்தினால, அனுபூதியினால். ஞானம் இல்லாமல் அனுபூதி வராது. கேட்குற எல்லாரும் பிராமணர்கள் தான். அடியன்னு சொல்ல, வேதம் சொல்லுது. சொந்த கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பார் போல இருக்கு. யார்? ராமானுஜர். ராமானுஜர் இதை தெரிஞ்சு தான் தெரியாமல் செய்வாரா? விதிக்கு புறம்பாக செய்வாரா? அதனால தான் அவரை பல பேர் அவரை பிளான் பண்ணியிருக்காங்க காலி பண்ணுறதுக்கு. அவருக்கே தெரியும் நம்மளை காலி பண்ண போகிறாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் காலி பண்ண பல முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆச்சாரிய பட்டத்துக்கு வரும்போதும், அப்புறம் பரோபகார்த்தம் பண்ணும்போதும், எப்போ எல்லாங்கிறத அப்பப்போ சொல்கிறேன். அது அவசியம் இல்லாதது, அதனால் அதை வேண்டான்னு நினைக்கிறேன். விதி மீறியா பண்ணியிருக்கார் அவர். மெய்ப்பொருள் அறிஞ்சு பண்ணியிருக்கார். மெய்ப்பொருள் அறியாதவன் தான் என்ன பண்ணுறான்? அவரையே காலி பண்ணணும்னு நினைக்கிறான். நல்லவங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அறிவாளிகள் இருக்கக்கூடாது, நல்லவங்க இருக்கக்கூடாது. சத்து சித்து ஆனந்தமாகவும் யாரும் இருக்கக்கூடாது. கரெக்டாக தான் இருக்குது. சத்து சித்து ஆனந்து. நல்லவங்களாகவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது, ஆனந்தமாகவும் இருக்கக்கூடாது. ஆனந்தமாக இருந்தாலும் வச்சிங்களேன், உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் சுற்றி பார்ப்பாங்க. என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்னு. அப்புறம் அறிவாளியாக இருந்தால் இதெல்லாம் எங்கே, இதெல்லாம் அதிகப்படியும்பான். ஆனால் மந்திரம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க இவனுங்க. அதிகப்படியும்பான், ஹெட் வைட்டும்பான், திமிரு பிடிச்சவன் சொல்லுவான். அதனால தான் அவன் யாரும் இங்கே இருக்கிறதில்ல. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, எங்கேயோ போய் அதிபர் ஆகிடுறாங்க, பல கம்பெனிகளுக்கு சிஇஓ ஆகிடுறாங்க. யாரும் இந்தியாவில் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? சுற்றி இருக்கிறதெல்லாம்
அறிவாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் நல்லவங்களாக இருக்கவே கூடாது. நல்லவங்களாக இருந்தால் ஏமாளி. நான் நீ சம்பாதிக்கிற வயசில் இங்கே உக்காந்துருக்கேன்னு நினச்சேன், லைஃப்பையே விட்டுட்டேன்னு நினச்சேன். அதே வாய் தான் சொல்லுது. எவ்வளோ வருஷம்? 25 வருஷம் கழிச்சு சொல்லுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் இப்படி நினச்சேன், இப்போ எனக்கு ஒரு ஆர்பனேஜில் இடம் கிடைக்குமா? இப்போ கோடீஸ்வர நிலை பொருளாதாரத்தில் அப்படி நீ போனது கரெக்டுன்னு இப்போ சொல்லுது. காலம் போயிடுச்சு. அதிஷ்டாத்தாம் ஜெகத்து. இந்த மாயையில் தான் இந்த ஜெகத்து. மாயை மேலே யார் உட்காருவா? மாயை தான் உட்காரும். உட்காந்து மாயா மேலே இந்த ஜெகத்து உட்காந்துருக்கு. எப்போ புரிய வருது? புருஷார்த்தம். அப்போ தான் புருஷார்த்தங்கிறதே வருது. யாரோ சொன்னாங்க தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு. தர்மம், அர்த்தம், இந்த 4 வார்த்தைக்கு யாருக்கா மீனிங் தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன். தெரியாது. தர்மம்னா என்ன, அர்த்தம்னா என்ன, காமம்னா என்ன, மோட்சம் தெரியவே தெரியாது. தெரிய வேணாம் போங்க. இன்னொன்று என்னது? சரியை கிரியா யோகம் ஞானம், அதுவும் தெரியாது. சத்தியசித்தானந்தம் தெரியவே தெரியாது. எப்படின்னா பூஜை, வேதம், தியானம் மாதிரி. பூஜைக்கும் போகிறதில்ல, வேதத்துக்கும் போகிறதில்ல, தியானத்துக்கும் போகிறதில்ல. இப்போ தெரியுதா எப்படி தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னு? அதுதான் விஷயம். எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ தான் புருஷார்த்தம் தெரியும். அப்போ தான் அவன் ஞானி ஆகிறான். ஒரு கதவு திறந்தா இப்போ நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்குது, நல்லது இருக்குது. அதை பிடிச்சா நம்ம ஆனந்தமாக இருப்போங்கிறது தெரியலை. தெரிய வந்தோடனே மகிழ்ச்சி ஆகிடுது. அப்புறம் வாழ்க்கையில் துக்கமே இருக்காது. நீங்கள் குரு வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் துக்கமே இருக்காதுங்க. துக்கங்கிறது செயற்கை, அறியாமை, மடத்தனம், முட்டாள்தனம், கேடுகட்டத்தனம், அஜ்ஞானம்னு புரியும். புரிஞ்சு நான் இதான் பண்ணுவேன்னா அது வாசனை. பாவம் தலைவிரிச்சு. பாவம் வேலை செஞ்சால் அறிவு வேலை செய்ய. நல்லா மைண்டில் வச்சுங்க. பாவம் வேலை செஞ்சால் அறிவு வேலை செய்யாது. நிச்சயம் ஆகிற வரைக்கும் அறிவு வேலை செஞ்சால் அப்போ என்ன பண்ணணும்? அறிவில் நிற்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேயும் அங்கேயும் பரதநாட்டியம் ஆடினா வச்சு செய்யுது. ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம். முன்னை விட கொஞ்சம் முன்னாடி நம்ம துக்கப்படுறோன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ துக்கப்படுறோங்கிறது தெரியுது. அதுதான் வித்தியாசம். மெட்டாஃபிசிக்கல்னு பேர். மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ். ஆழ்ந்த நுண்ணறிவு. ஆழ்ந்த நுண்ணறிவு, நுட்பொருளை அறியறது மெட்டாஃபிசிக்கல்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி மாயை அறியணும். என்ன அறியணும்? மாயா திசை திருப்பி முட்டாள்களை பொய்யில் மூழ்கடிக்கிறது என்பதை ஞானிகள் அறிந்து அதிலிருந்து விடுதலை பெறுவர். இந்த உலகம் மாயாவில் நிற்கிறது என்பதை அறிந்தவனே மெய்யை நோக்கி செல்ல முடியும். அதுதான் புருஷார்த்தம். புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் தர்மார்த்த காம மோட்சம்னா ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. நமக்கு இல்லை. யாருக்கோ நான் சம்பாதிக்கிறேன். இப்போ எப்போ முக்கியமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை போய் தர்மம், அர்த்தம், காம மோட்சம் சரியா கிரியா அதெல்லாம் சைவ சித்தாந்திகள். எங்களுக்கு கிடையாது. சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு என்னது அப்படின்னு இருந்தவனுக்கு புண்ணியம் தலை தூக்கும்போது குரு வருகிறார் அப்படின்னு இந்த மந்திரம் 4வது மந்திரம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.